பொதுவா ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு நீர்ல கண்டம் இருக்கு, நெருப்பால கண்டம் இருக்கு, ஏன் வாகனத்தால கண்டம் இருக்கு, பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் ஒருவருக்கு மின்னலால் தொடர்ந்து கண்டம் இருந்திருக்கிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? மின்னல் தாக்கி எப்படிங்க பிழைக்க முடியும்? ஒரு முறை இருமுறை அல்ல, 3 முறை அவரை மின்னல் தாக்கி இருக்கிறது. அவருடைய பேர் தான் மேஜர் வால்டர் சம்மர்ஃபோர்ட். இவர் பிரிட்டிஷ் ராணுவத்துல மேஜரா பணியாற்றி கொண்டிருந்தார். முதல் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் 1918ஆம் ஆண்டு இவர் குதிரை பயிற்சியின் பொழுது இவரை மின்னல் தாக்கியது. குதிரையிலிருந்து இவர் தூக்கி எறியப்பட்டார். உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அதனால் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனாலும் அவருடைய தன் சொந்த முயற்சியால் உடல் நலம் தேறியது. தன்னுடைய சொந்த ஊரான வான்கூவரில் ஒரு ஏரியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சமயம் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த பொழுது 1924ஆம் ஆண்டு மீண்டும் அவரை மின்னல் தாக்கியது. இந்த முறை அவருடைய உடலில் ஒரு பகுதி செயலிழந்து விட்டது. ஆனாலும் தன்னுடைய முயற்சியால் அவர் நடப்பதற்கு முயற்சித்து நடந்தார். 1930ஆம் ஆண்டு, அதாவது சரியாக 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவரை மின்னல் தாக்கியது. இந்த முறை அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அதனால் 2 ஆண்டுகள் கழித்து 1932ஆம் ஆண்டு அவர் இறந்து விட்டார். ஆனாலும் மின்னல் அவரை விடுவதாக இல்லை. அவர் இறந்து 4 ஆண்டுகள் கழித்து, அதாவது மின்னல் தாக்கிய 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவருடைய கல்லறையை மின்னல் தாக்கியது. இருக்கும் பொழுது 3 முறையும், இறந்த பிறகு ஒரு முறை அவருடைய கல்லறையையும் மின்னல் தாக்கியது என்பது இன்று வரை எல்லோராலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தி. இருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் துரத்தி ஒருவரை மின்னல் தாக்கியது என்பது இன்று வரை எல்லோராலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தி.